காவேரி விஜய் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் ஃபோனே எடுக்க. அதனால காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் ஏன்டி இப்படி டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. காவேரி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா விஜய் வந்துடுறாரு. விஜய் பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. வந்துட்டிங்களா, எனக்கு தெரியுங்க நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்னை ஏன் தனி ரூமில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு தான் சரியாயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. நான் தான் என் அக்காவை காரணம் சொல்லி இந்த ரூமில் இருக்கேன். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனால தான் இந்த ரூமை விட்டு நான் போகல அப்படின்னோடனே, எனக்கு தெரியாத என் பொண்டாட்டியை எப்படியும் நான் வரதுக்காக வெயிட் பண்ணுவாள், அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரிங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கையை பிடிக்கிறாங்க. கையில் பார்த்தா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு வந்த மாதிரி கொப்பளங்கள்லாம் வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடிக்கிறாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு அம்மை போட்டிருக்கேங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்றாங்க காவேரி. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கல்ல, என் கூடவே இருந்தீங்க, அதுதான் உங்களுக்கும் இப்படி ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல என் கூட இருக்காதீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன தாங்க பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை எப்படி நீங்கள் இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் உங்களை கவனிச்சுப்பேன் அப்படின்றாங்க. காவேரி சொன்னால் கேளு காவேரி, நான் உடனே போய் அவனுடைய எதுக்காக தெரியுமா அப்படின்னோடனே, எதுக்காக, ஏன்னா நம்ம பாப்பா பாதிக்கப்படக்கூடாது, அதனால தான். என்னங்க சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி என்னை பார்த்துக்கிட்டீங்களோ அதை மாதிரி நான் உங்களை பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டில் தான் இந்த ரூமில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி இந்த ரூம்லேருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி நானும் பார்த்துக்கிறேன், அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ட்டாங்க. இல்லை காவேரி, இது நீயும் நானும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, நம்ம பாப்பாவும் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, நீயும் நானும் தனியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு என்ன வந்துச்சுனாலும் சரி, எனக்கு வந்துச்சுனாலும் சரி பார்த்துக்கலாம். இப்போ பாப்பா இப்போ தான் சரியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் என்னால் பாப்பாவுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணுறது காவேரி, அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு ஆல்ரெடி வந்துச்சுல, வந்துட்டோன்னே மறுபடியும் எப்படிங்க வரும், சொல்ல முடியாது காவேரி. மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா போட்டால் மறுபடியும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால் மறுபடியும் வராதுங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, குழந்தை விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் ப்ளீஸ் காவேரி, எனக்காக ப்ளீஸ் அப்படின்னோடனே, எனக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. இங்கே பாரு, நான் போய் எங்கே இருக்கணும் அதே இடத்துல நான் போய் சேஃபாக இருந்துக்கிறேன். உனக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணுறேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி, நான் என்னை பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் காவேரி, என்னை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருடி, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு காவேரி, இங்கே தனியாகவும் இருக்க வேணாம் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. இங்கே பார் காவேரி, நம்ம குழந்தைக்காக இந்த ரிஸ்க்கை நான் எடுத்து தான் ஆகணும். நான் இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது காவேரி, உனக்கு எதாவது ஆகிடுமே எனக்கு பயந்துகிட்டே இருக்கணும், அதனால் நான் உடனே கிளம்புறேன். ப்ளீஸ் காவேரி, தப்பாக நினச்சிக்காதடி ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே விஜய் கிளம்பிட்டோன்னா மனசே சரியில்லை. காவேரிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு ஏதா இருக்குது தெரியல. இப்போ தனியாக வேறு இருக்காரு, அவங்க தாத்தா பாட்டி இருந்தால் கூட அவங்க கவனிச்சுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது காவேரிக்கு. வேறு வழியே கிடையாது, நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தோடனே இங்கே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. யமுனா ஃபோன் பண்ணிட்டாளா, காவேரி பண்ணுறாளா, அந்தளவு ஆகிடுச்சா என் அக்காவுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஃபோன் எடுக்க போகிறாங்க. உடனே நிவின் அந்த ஃபோன் எடுத்துட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைல்ல போ அப்படி சொல்லிட்டு வெளியே போய் தனியாக பேசுகிறாரு. ஓ, அக்கா ஃபோன் வந்துட்டு தனியாக பேசுகிறீங்களா அப்படி சொல்லிட்டு நிவினை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. யமுனா, அடுத்து சொல்லு காவேரி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கு, இந்த பசுபதியால் ஏதாவது விஜய்க்கு பிரச்சனையா அப்படின்னோடனே, விஜய்க்கு பிரச்சனை தான், ஆனால் பசுபதியால் இல்லை, வேறு விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு நிவின் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி, என்னை கூட இருந்து கவனிச்சுக்கினார்ல, அதனால தான் அவருக்கு அம்மா போட்டிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிவின், ப்ளீஸ் நிவின் ஏதாவது பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் அவரை போய் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னோடனே, அது காவேரி நான் கண்டிப்பாக போகிறேன், ஆனால் நீ பயப்படாத, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு.